ஸோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் ஃபார் ஃபினான்ஷியல் அசட்ஸ். அதுமாதிரி பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா an estimate ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் எ செட் பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் அசட்டை இப்போ நம்ம வாங்க போகிறோன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், இப்போ அதை விற்க போகிறதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ நமக்கு இன்கம் வரும், எவ்வளோக்கு விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கேபிட்டல் பட்ஜெட்டிங் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, அதில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம செலக்டிவாக பார்க்க போகிறதுனால ஒரு 5 மெத்தட்ஸ் தான். அது என்ன மெத்தட்ஸ்னால் பேபேக் பீரியட் மெத்தட், அது மாதிரி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அது மாதிரி ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாவுக்கும் சில நேமும் சேஞ்ச் ஆகும்னா வேறு ஒரு பேர் இருக்குது அதுக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்ப்போம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1ல் என்ன கொடுத்துருக்கோம், தி டைரக்டர்ஸ் ஆஃப் பீட்டா லிமிடெட் ஆர் contemplating the purchase of a new machine to replace a machine which has been in operation in the factory for the last 5 years. ஓகே, பீட்டா லிமிட்டில் இருக்க டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது மிஷினை வாங்க போகிறாங்கன்னா பழைய மிஷினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. இக்னோரிங் இன்ட்ரெஸ்ட் பட் கன்சிடரிங் டேக்ஸ் அட் 50%. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வானான்ட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம டேக்ஸ் மட்டும் இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 50%. சஜஸ்ட் விச் ஆஃப் தி டூ ஆல்டர்னேட்டிவ் ஷுட் பி ப்ரிஃபர்டு, தி ஃபாலோயிங் ஆர் த டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு மிஷின் நம்மக்கிட்ட பழைய மிஷின் இருக்குது, அதை நம்ம விற்றுட்டு இன்னொரு மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இப்போ இவங்க கேட்குறது என்னன்னா ஒரு ஓல்டு மிஷின் இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே அதாவது ஓல்டு மிஷின், அதாவது செகண்ட் ஹேண்டில் இருக்கிற மிஷினை வாங்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40,000. இல்லை புது மிஷின் வாங்கலான்னு பார்த்தா அது 60,000. அதே மாதிரி ரெண்டு மிஷினும் எத்தனை வருஷத்துக்கு வரும்னா 10 வருஷத்துக்கு வரும். மிஷின் ரன்னிங் ஹவர்ஸ் பர் ஆனம் பார்த்திங்கன்னா 2000 ஹவர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ரன் ஆகுது. யூனிட் பர் ஹவர் 1 ஹவருக்கு நம்ம 24 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வேஜஸ் பர் ரன்னிங் ஹவர்ஸ். வேஜஸ் 1 ஹவருக்கு 3 ரூபா ஓல்டு மிஷினில், நியூ மிஷினில் 5.25. அந்த மாதிரி பவர் பர் ஆனம், ஸோ அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது. அதுக்கப்புறம் கன்சியூமர் ஸ்டோர்ஸ் பர் ஆனம், அது மாதிரி ஆல் அதர் சார்ஜஸ் பர் ஆனம், மெட்டீரியல் காஸ்ட் பர் ஆனம், செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இவன் இப்போது நம்ம இந்த ஃபார்முலா வச்சுக்கணும். இப்போ நமக்கு தேவை ப்ராஃபிட் தேவை, அது மாதிரி ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும் அது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 40,000 60,000 பண்ணுறாங்க இல்லையா பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூ. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும் வேணும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மிஷின் வாங்கியிருக்கோம், இந்த மிஷின் வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம விற்போம். ஸோ இப்போ அந்த கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது, அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம், இரண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வர ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட்டில் நம்ம டேக்ஸு கழிச்சிட்டு இருக்கிற ப்ராஃபிட்டை ஆவரேஜ் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டாக நம்ம போடுவோம். அதை தான் புக்கில் இவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ இது நானும் அப்படி தான் போட்டுக்கிறேன். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம சேல்ஸ் முதல்ல எழுதியிருக்கோம். சேல்ஸ், அதாவது சேல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு நம்ம 24 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 2000 ஹவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரன்னிங் ஹவர்ஸ் அப்போ எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், 48,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு.
அதே மாதிரி இதுக்கும் அப்படி தான் 1 ஹவரில் 36 யூனிட்ஸு, 2000 ஹவர்ஸில் 72,000 யூனிட்ஸ். ஸோ ருப்பீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ருப்பீஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் 1.25, அதே மாதிரி இங்கேயும் 1.25 தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 48,000 இன்ட்டு 1.25 பண்ணோன்னா நம்மளுக்கு 60,000 கிடச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா 72,000. ஸோ 72,000 இன்ட்டு 1.25 பண்ணோன்னா நம்மளுக்கு 90,000. ஸோ 90,000 கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ சேல்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னால் நம்ம சேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து செலவாயிருக்கு, அதாவது அதை உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ வந்து செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். டிப்ரிசியேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் போடக்கூடாது, டிப்ரிசியேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ டிப்ரிசியேஷன் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் தி அசெட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நீங்கள் ஸ்கிராப் வேல்யூ கொடுக்கல, ஸோ அதனால் வந்து மிஷின் வேல்யூவை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ மிஷின் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 40,000, அது 60,000. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டால் அவங்க கிடச்சிடும் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் வேல்யூ எடுத்து போட்டாச்சு. அதுமாரி வேஜஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, அது நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். வேஜஸ்னால் அது 1 ஹவருக்கு 3 ரூபா சொல்லியிருக்காங்க, 2,000 ஹவர்ஸ்க்கு 6,000. அதே மாதிரி இங்கே நம்ம 10,500 எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ அதான் வேஜஸ் வந்து இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ பவர்ஸ் வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க, கன்சியூமபிள் ஸ்டோர்ஸும் அங்கேயே கொடுத்துருக்காங்க, அதர் பவர் சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. காஸ்ட் பர் இது வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மெட்டீரியல் காஸ்ட் பர் யூனிட் வந்து 50 பைசா கொடுத்துருக்காங்க. பர் யூனிட்டுக்கு 50 பைசா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 48,000 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து 72,000. ஸோ அதுக்கு எவ்வளோ, ஸோ அது மாதிரி எடுத்து இங்கே போட்டுக்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் எழுதியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ முடிச்சுட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு, 10,000 வந்திருக்கு இங்கே. அது மாதிரி 16,500 வந்திருக்கு. இதில் 50% டேக்ஸ். ஸோ 50% போக ப்ராஃபிட் வந்து 5,000, 8,250 வருது. ஸோ 5,000, 8,050. இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொடுத்துருங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு மேலே ப்ராஃபிட்டையும் கீழே இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்னால் நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 12.5% கிடைக்கிது ரிட்டர்னு. அதே மாதிரி இங்கே 13.75 ரிட்டர்ன் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து நான் 1 லட்சம் வந்து நான் போட்டிருக்கேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும். ஸோ எனக்கு வந்து டேர்ன் ஓவர் வந்து 10,000 வருது ஒரு வருஷத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10,000 வருது. ஸோ இது ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா அதே ஒரு வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணும்போது டேர்ன் ஓவர் வந்து எனக்கு வந்து 12,000 கிடைக்குது அதே ஒரு வருஷத்தில். ஸோ அப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆக எனக்கு நான் இன்க்ரீஸ் ஆகிறதுல போவேன். இப்போ எனக்கு நான் போட்ட காசு வந்து உடனே கிடைக்கிறதுன்னு தான் பார்ப்பேனே தவிர கொஞ்சம் லேட்டாக கிடச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் இது எந்த ரிட்டர்ன் வந்து சீக்கிரமாக வருதோ அதை நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நியூ மிஷின் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாக தருது. அதாவது ஓல்டு மிஷினை கம்பேர் பண்ணும்போது நியூ மிஷின் வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு அதிகமாக தருது. ஸோ அதனால் நம்ம வந்து நியூ மிஷினை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்.